Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல யார் அந்த குரு அந்த மென்டரா இருந்து கைட் பண்ணாங்க அப்படின்ட்டு? பெரியார். ஓகே. He is always my குருன்னு சொல்ல மாட்டேன், அடிப்பாரு. தனி ஆளா நான் கனிமொழி அப்படின்னு ஒருத்தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு what all did you have to do? I went to Pune for a film appreciation course and அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. It's a 1-month course and nobody knew who my father was or anything. When we got our certificates, Kanimozhi Karunanidhi இருந்தப்ப somebody asked me, are you related to the Karunanidhi? I said no. இப்போ அப்பா வந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்கன்னா வெளியில தான் ட்ராப் பண்ணும், உள்ளெல்லாம் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. என் அப்பா யார் தெரியுமா அப்படின்ற டேக் வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இட்ஸ் நாட் நெசசரி இல்லையா? இல்லை, மை மதர் வாஸ் வெரி கிளியர் தட் யூ நாட் சம்படி ஸ்பெஷல் ஒரு அந்த மாதிரிலாம் ஷி நெவர் மேட். ஷி வாஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் மதர். என் அப்பாவும் ஹீ வாஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் பர்சன். அவருக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறது ஃபோன் யாருக்காவது பண்ணால் கூட நான் கருணாநிதி பேசுகிறேன்னு தான் பேசுவார், தவிர அவராக ஃபோன் பண்ணி கூட நிறைய பேசுவார். ஈவன் வென் ஹி வாஸ் அ சிஎம். அப்பா கூட எனக்கு நிறைய வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கோம். லைக் we will differ on certain things, then both of us will get very emotional about it. I take a lot of things from my dad, including my short temper. Oh, my dad was very short tempered. Okay. Where I connect na his sense of humor. ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், வீட்டுக்குள்ளே வரப்போவே வந்து தேடிட்டே வருவாங்க, எங்கே இருக்காங்க, அவங்க உள்ளே வரப்போ நம்ம நிற்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்க்கலன்னா எங்கேயோ ஃபாரின் போயிருந்த போல இருக்கு, வந்துட்டு எப்போ வந்த அப்படின்வாங்க. And then இப்போ திருப்பி அதே இடத்துக்கு போகிறப்போ you just miss. Yeah, of course. Every time I go past that space in the airport, yeah, sometimes, I mean, I think இப்போ இல்லை, ஒரு 2 years முன்னாடியோ ஏதோ ஃப்ளைட் ஏதோ டிலே ஆச்சு. தென் ஐ சார், ஐயோ அப்பா கால் பண்ணணும் இல்லைன்னா ஒரு தென் ஈவன் பிஃபோர் பாலிட்டிக்ஸ், நான் பாலிட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் பேசுவாங்க. பிகாஸ் அப்பாவோட ஃபேமிலியை திட்டணுன்னா திட்டுவாங்க. ஸோ நான் ரொம்ப கேட்டுக்க மாட்டேன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட. நீங்கள் வந்து அந்த லோக்சபாலெலாம் பேசுகிறீங்கல்ல, இங்கேருந்து அத்தனை பேர் வந்து கை தட்டுறாங்க, அந்த இதை பேசி முடிச்சுட்டு வெளில வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? Yeah, when people come and tell you that you spoke well அப்படிங்கிறப்ப you feel very happy. And of course எதிர்த்தாப்புல வந்து when they respond to it and when you reply to them, you know, that gives you adrenaline rush போல. Do you have any regrets in life? இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்க கூடாது, இல்லை இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த regrets இருக்கா? I wanted to do law, அது பண்ணலை, அந்த regret இருக்கு. I wanted to become a Bharatanatyam dancer. I gave up. இல்லை ஸோ அது அப்போ எப்பயாவது வரும். And இன்னும் ஒன்று, I wanted to go study abroad just for the exposure and அதுவும் பண்ணல. ஸோ இது 3 regret இருக்கு. Your entire life we've seen you working here and there. I mean, இந்த ஒரு வீக் ஆஃப் உங்களுடைய ஸ்கெடியூல் நான் கேட்டேன். ஒரு நாள் தூத்துக்குடியில் இருக்கீங்க, ஒரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கீங்க, நேற்று ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு ஒர்க், இன்னைக்கு பாட்காஸ்ட், ஆயிரம் அதுக்கப்புறம் லோக்சபா போகலாம், தெரியல, எனக்கு அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் இஸ் ஆல் அபவுட் இவ்வளோ ரன்னிங், இவ்வளோ சோஷியல் ஒர்க், இவ்வளோ சொசைட்டிக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கு மத்தியில் கனிமொழி அவர்களுக்கு கொஞ்சோண்டு அந்த மீ டைம், ஒரு மீ ஸ்பேஸ் இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மீ டைம், மீ ஸ்பேஸ் பற்றின ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ் அண்ட் சோஷியல் விஷயங்கள் பற்றி பேசும், பட் இட்ஸ் மோர் அபவுட் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் கனிமொழி நான் நம்புகிறேன். I don't know how much is untold, but anyway, we'll try. இப்போ நான் அந்த ஆங்கராக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி ஸ்டேஜில் பேசுகிறீங்க, அந்த மைக் ஃபியர் இருக்காதா அப்படின்ட்டு. when I was a child, அந்த மைக் என்கிட்ட வராதா அப்படின்ற ஏங்கின ஒரு பர்சன் தான் நான். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஐ மேட் ஃபார் த ஸ்டேஜ், ஐ மேட் ஃபார் த பீப்புள் அப்படின்ட்டு. இப்போ உங்களை வந்து நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போதோ இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இட் இஸ் வெரி நைஸ், ஃபேசினேட்டிங் டு see you out there talking for the voiceless people அப்படின்றப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, சின்ன வயசுலேருந்தே எப்படி தானா ரொம்ப இந்த பேச்சு போட்டிகள்லாம் போய் பேச்சாற்றல் கொன்ற ஒரு குழந்தையா இருந்தீங்களா? Not at all. Of course, I was little interested in theatre and கட்டுரை போட்டி, கவிதை, இது இந்த மாதிரி ஆள் தான் நான். ஐ ஹேட்டட் கோயிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் எஸ்பெஷலி ஸ்பீக்கிங்.
சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்பாவோட புக் ரிலீஸ் ஏதோ ஒன்றுக்கு பேச சொன்னப்போ ஐ வாஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ ஹேட்டட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் இட். பட் தென் பாலிட்டிக்ஸ்க்கு வந்த அப்புறம் ஐ திங்க் கொஞ்ச நாள் இருந்தது அந்த தயக்கம். ஏதாவது சான்ஸ் கிடச்சா டு கெட் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன், அது எப்பயுமே இருக்கும். பட் தென் ஆஃப்டர் யூ கெட் யூஸ் டு இட் அண்ட் ஒரு நீட் ஃபார் ஷேரிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் செல்ஃப் அண்ட் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார் முக்கியம் அப்படிங்கிறப்ப வந்து அண்ட் நோபடிஸ் கோனா கில் யூ ஃபார் சேயிங் எனிதிங் ராங். So yeah, and it's okay to make a mistake. It's not the end of the world. Yes. இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தாலே போதும் நினைக்கிறேன். யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ். யா வி கேன். இப்போ நீங்கள் பேச போன்னு சொன்னீங்க தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு யூ டூ தேர்? ஆன் ஸ்க்ரீன் பெர்ஃபார்மிங்கா இல்லை? I was not interested in on-screen performing. I used to enjoy writing. Okay. And of course, not in mainstream theatre ன்னு சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. I've always been interested in what experimental theatre or something contemporary ன்னு சொல்கிற அந்த theatre. And of course I was interested in writing poetry and art. அதை புரிஞ்சுக்கணும், அதை தேடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர only time I was comfortable on stage is when I read poetry. Other than that, I hated it. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஷோவில் வந்து நீங்கள் எழுதின சிலப்பதிகாரம் அந்த இதை படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப அழகாக உங்கள் குரலில் கேட்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கா? உங்கள் குரல் நல்லா இருக்கு அப்படின்ட்டுலாம்? Yeah, sometime ago. எப்போவுமே டவுன் டு அர்த் தானா? ரொம்ப சட்டிலா? ஐவ் நெவர் சீன் பொலிட்டிஷியன்ஸ் லைக் திஸ். இவ் ஆல்வேஸ் பீன் ஒரு பாம் மாதிரி, வெரி they're loud out there. என் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது கூட அந்த தோரணை, அந்த ஒரு மாதிரி ஒரு ஹெஃப்டி ஒரு லுக் கிளியர் பண்றது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம பார்த்துருக்கோம். இல்ல, not like that. Not everybody is that way. ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் நினைக்கிறேன். பட் உங்களை மாதிரிப்பட்டவங்க ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம், அப்படிதான் இருக்காங்க. யூ சோஸ் டு பி வெரி சிம்பிள், இஸ் இட்? No, there's no need to be otherwise. That's what I believe. Because what is politics? It's what gives you that attitude or whatever is power. One election you can win, next election you can lose, and then who's going to care? So just what is there to, anything can change any minute. This is very well said. When you lose, you know what they want from you அப்படின்றது. ஸோ கலைஞர் அவர்களுடைய பொண்ணு அப்படின்ற ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம், ஒரு அன்பு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து அது உடைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது கூடவே இவால்வ் ஆகி எம்பி கனிமொழி அப்படின்ற ஒரு தனி அடையாளமாக இன்னைக்கு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பிக் 20 years of experience learning, unlearning and a lot of things together. இந்த தனி நான் கனிமொழி அப்படின்னு ஒரு தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாட் ஆல் டிட் யூ ஹாவ் டு டூ? கான்ஷியஸாக இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. That battle I gave up long ago. I mean, maybe when I was younger, much younger, வந்து இருந்தது. லைக் அப்பாவோட மகன் சொல்றது, யாரா கேட்டா கூட இல்லைன்னுலாம் சொல்லியிருக்கேன். அப்படியா? I went to Pune for a film appreciation course and அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. It's a 1-month course and nobody knew who my father was or anything. When we got our certificates, Kanimozhi Karunanidhi இருந்தப்ப somebody asked me, are you related to the Karunanidhi? I said no. Then later, we became good friends and she never forgave me for it. இப்போ அப்பா வந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்கன்னா வெளியில தான் ட்ராப் பண்ணணும், உள்ளெல்லாம் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. லைக் அந்த பக்கமாக முரசொலி எத்திராஜில் படித்த முரசொலிக்கு போகிறப்ப சரி வா விட்டுட்டு போயிடுறேன்னு வாங்க. ஸோ அந்த பக்கம் போகிறப்ப வெளியில தான் ட்ராப் பண்ணும், உள்ள ஒர்க் காலேஜில் தெரியும் பட் ஸ்டில். ஸோ அந்த ஒரு இது இருந்தது. பட் தென் லேட்டர் I think, my poetry was very distinctly different from what the Dravidian movement oda poetryங்கிறது. அந்த கருத்துக்கள் இருந்தா கூட the style, everything was different. And I went through my own process away from it, but also along with it அப்படின்னு சொல்லலாம். But ஒரு பாயிண்ட்ல வந்து I realized, actually it's a pointless thing to try to battle it and you're wasting so much energy on something which is absolutely pointless. நீங்க யாருங்கிறது வந்து it will get established over the time.
அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் யாருங்கிறது அண்ட் எஸ்பெஷலி வந்து பர்சன் லைக் மை ஃபாதர் யூ கேன் நெவர் மூவ் அவுட் ஆஃப் தட். And why not embrace it? Why keep having a quarrel with it? Very beautiful, இல்லையா? Yeah, he was my mentor in many ways. Okay. He was the mentor. நான் இதை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். பாலிடிக்ஸ்குள்ளேயோ இல்லை ஜென்ரலாக அவங்களுடைய லைஃப் கரியருக்குள்ளே டிசைட் பண்ணுறப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் யார் அந்த குரு அந்த மென்டராக இருந்து கைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. பெரியார். ஓகே. He's always my குருன்னு சொல்ல மாட்டேன், அடிப்பார். Yeah, I always பாலிட்டிக்ஸ் டிரெக்ட் பாலிட்டிக்ஸ் வரத்துக்கு முன்னாடியில இருந்தும் அதுக்கப்புறமும் என்னோட ஹீரோ இன் பாலிட்டிக்ஸ் அவர். என்றைக்குமே வந்து என் அப்பா யார் தெரியுமா அப்படின்ற டேக் வந்து அந்த 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 ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏதோ வீட்டு பக்கத்தில் நோ பார்க்கிங் போர்டு பக்கத்தில் கார் நிறுத்திட்டக்கப்புறம் வந்து ஃபைன் போடுற கேட்டப்போ கூட யார் அப்பா பேர் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களா அப்போ ஃபைன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லப்போ இல்லை எனக்கு தெரியாமல் தான் பண்ணிவிட்டேன், ஃபைன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஸோ அது என்றைக்குமே அந்த ஒரு கிரெடிட்டோ அந்த ஒரு டேக்கையும் நீங்கள் எடுத்ததில்லை கான்ஷியஸாகவே இல்லையா? இட்ஸ் நாட் நெசசரி இல்லையா? ஓகே, தெரியல மேம். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்றப்போ நம்மளுடைய அப்ரிங்கிங்கும் அப்படி இருக்கும்ல. What was your upbringing like? இல்லை, my mother was very clear that you're not somebody special or அந்த மாதிரிலாம் she never made. She was a very strict mother and in the extra pampering அதுக்கெல்லாம் she never gave space. And I mean I should thank her for that. அதை தாண்டி அப்பாவும் he was also a very simple person. அவருக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறது ஃபோன் யாருக்காவது பண்ணால் கூட நான் கருணாநிதி பேசுகிறேன்னு தான் பேசுவார், தவிர அவராக ஃபோன் பண்ணி கூட நிறைய பேசுவார் ஈவன் when he was a CM. And he never believed in that ஒரு பெரிய ஆரா தன்னை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அவரோட சுயமரியாதைக்கு ஏதாவது ஒரு பாதிக்கக்கூடிய விஷயம்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்க மாட்டாரே தவிர, பட் அதர்வைஸ் ஹீ ஆல்வேஸ் தாட் இஸ் அ வெரி வெரி நார்மல் சிம்பிள் பர்சன். ஸோ அந்த ஒரு இது தோணுனது கிடையாது. அதையும் தாண்டி ஹீ ஹேஸ் ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் வாட் ஹீ பிகேம். வாட் ரைட் டு ஐ ஹாவ் டு, I mean, you do get things, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் it doesn't mean that I have a right to it. இல்லை, உங்களை ஸ்கூல்லலாம் எப்படி அவங்களை ரிசீவ் பண்ணிப்பாங்க? ஸ்பெஷல் கிட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குமா, ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குமா? இல்லை, ஆக்சுவலி thank God school was not like that. They were children from different backgrounds. ஸோ அதனால வந்துட்டு nobody really cared. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் அம்மா பற்றி சொன்னீங்க. How are you as a mother? I don't know. I should ask my son. நாங்கள் கேள்விப்பட்டோம் ரொம்ப வெரி 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 ஃபாண்ட் ஆஃப் யுவர் சன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். I think all parents are. Yes, of course. How special is he to you, if you would like to describe? Very special. I mean, yeah, kind like of any other mother. Yeah, world revolves around the children. Yeah, you have time அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம்? Now he's grown up. He doesn't have time. I think ஒரு பொலிட்டீஷியனாக நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட கான்வர்ஸ் பண்ணுற ஒரு பொலிட்டீஷியனாக நான் உங்களை பார்க்குறேன். Does this come because you have a youngster at home? அதனாலயா? Definitely. I mean, I've always been close to my friends' kids also, and so it's always been very refreshing talking to them, and you learn so much, a different perspective from them. So and of course when my son was growing up and avangaloda friends, they'll all sit together saapirappa. When you have conversations with them or conversations between them, it's very very interesting. So yeah, I think that also opened up a lot. Like நிறைய பேருக்கு வந்து to have a conversation with younger people கொஞ்சம் hesitation இருக்கும், பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது ரைட் இல்ல அவங்க சொல்றது தப்பு அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு inhibition ஒன்று இருக்கும். But then you eventually didn't have it. அதனால I mean we also went through it like okay. So ஒரு டீனேஜரோட அம்மாவா வந்துட்டு இல்லை he's not a teenager anymore, he's in his 20s. Okay, 20-year-old கையோடைய அம்மாவா வந்துட்டு 20sல இருக்கிற ஒரு பையனோட அம்மாவா
அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பசங்க கிட்ட வாட் டு யூ திங்க் இஸ் ஸோ ஸ்பெஷல்? பிகாஸ் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு 2K ஜென்ரேஷன் பத்தியோ ஜென்சி பத்தியோ. இட்ஸ் a lot of bad ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. பட் வாட் டு யூ ஆக்சுவலி அட்மையர் இன் them? I think every generation has complaints. Like இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் வந்து they had complaints against us. அவங்களோட பேரண்ட்ஸ் had complaints against our parents. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வந்துட்டே இருக்கக்கூடிய, I think சாக்ரட்டிஸ் காலத்துலேருந்து அது வந்துட்டு தான் இருக்கு. So it is not something new. Yeah, what I admire about them is the clarity which they, at least most of them think. And they know what they want. And they don't want to compromise on that. ஐ திங்க் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கிரிட்டிசிசமோ இல்லை பேஷிங் பீப்புள் கமெண்ட்ஸ் சொல்கிறது இதெல்லாம் வந்து புல்லிங், சைபர் புல்லிங்ன்ற டேர்ம்ஸ்லாம் வச்சு இட் இஸ் பிகம் குவைட் ஃபேமஸ் நவ். பட் அந்த டைமில் வென் சோஷியல் மீடியாவே இல்லாத ஒரு டைமில் மீடியா அப்படின்றப்போவே அதிக அளவில் பப்ளிக்கில் தெரிஞ்சு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் யூ ரெடி ஃபார் இட். அந்த டைமில் நிறைய காமெண்ட்ஸ், ஹேட்ரட், பாசிட்டிவிட்டி, எவ்ரி திங். ஹவு டிட் யூ டேக் இட்? பிகாஸ் ஐ ஹர்ட் உங்களுக்கு ஏன் பாலிடிக்ஸ் வர வேணான்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரைவேட் லைஃப் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி இதெல்லாம் எதிர்கொண்டாங்க? Not bad, you've done your homework. Thank you. Yeah, I was very particular about my personal space and so politics நான் சும்மா பேசுகிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் அது எனக்கு, டு கம் இன் டு பப்ளிக் லைஃப் அண்ட் பீயிங் அண்டர் ஸ்க்ரூட்டனி அண்ட் லைம் லைட் ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து என்னால் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு, பிகாஸ் ஐம் ஐ யூஸ் டு பி அ வெரி 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 ப்ரைவேட் பர்சன். அப்படி இருக்கிறப்ப ஐ மீன் there was no time when I was not interested in politics. லைக் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து லைக் என்ன நடக்குது, என்ன இது பண்ணுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். I didn't want to get into direct politics, but once you come into it, even before politics, நான் பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடியும் பேசுவாங்க, பிகாஸ் அப்பாவோட ஃபேமிலியை திட்டணும்னா திட்டுவாங்க. ஸோ நான் ரொம்ப கேட்டுக்க மாட்டேன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட. பட் ஒன்ஸ் யூ கம் இன் டு பாலிடிக்ஸ், எஸ், ஐ won't say வந்து வந்த அன்னையிலேருந்து இக்னோர் பண்ண கற்றுக்குறோன்னு இல்லையா. ஸோ it did hurt. Then you learn to accept it, and then you ask who, like நேத்து அந்த யூத் டாக்ஸில் நான் சொன்ன மாதிரி, I mean I don't have to explain things to everybody. There are certain things, I mean people have a right to know. I should be answerable and accountable. அதை தாண்டி வந்து just because you want to say anything about any woman for that matter, I mean ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் சொல்லும் பொழுது I know so many of my friends what they've gone through, how they've been traumatized and gone into bad depressions. திரும்பி வரதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. So I don't think we have to really respond to it even within me. Okay. I don't think it's worth that also. Great. இப்போ என்னன்னா இனிஷியல்ல இந்த கிளாரிட்டி இருந்திருக்காது இல்லையா? Definitely not. அப்போ அது உங்களை அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கும்ல? Definitely. அப்போ அதை அஃபெக்ட் பண்ண இதுல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? What was that? Of course, I had a support system. I had my friends and people around me who cared. So like I mean there are people for you. Whatever happens, they are there to trust you, be with you and stand by you. So tell us about your friends. We heard that you've got a good set of friends. You can rely on them anytime. They can thin அப்படினு கேள்விப்பட்டோம். My closest friends are friends from my school, and now we're more like a family than friends, and the children also are part of that bonding. And I mean my life will not be the same. It doesn't make a lot of meaning without them. லவ்லி. இப்போ இவ்வளோ கம்போஸ்டாக காமாக பேசுகிற கனிமொழி வந்து ஸ்கூலில் எப்படி? நாட்டியா, வாலா, இல்லை சைலண்டா, படிப்பாளியா? இல்லை படிப்பேன், பட் நாட் டெக்ஸ்ட் புக்ஸ்.
எக்ஸாம் முன்னாடி கூட ஏதாவது நல்ல புஸ்தகம் இருந்ததுன்னா படிச்சுட்டு இருப்பேன். ஓகே. That is something I couldn't resist. That was my biggest problem. இல்லை I was not a very naughty kid and all. கொஞ்சம் அம்மா அப்பா சொல்கிறது, டீச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்டு. ஓகே. அப்போ அந்த படிக்காம இருக்கிற மேட்ருக்குலாம் அடியெல்லாம் வாங்க மாட்டீங்களா? புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தா பாட புஸ்தகம் அம்மாட்ட திட்டு வாங்குவேன். டீச்சர் அடிக்க மாட்டாங்க? இல்லை, அப்போல்லாம் அடிக்கிறது அளவுக்கு கொஞ்சம் இல்லை. ஓகே ஓகே. இல்லை ரொம்ப நல்ல பொண்ணுன்னா கொஞ்சம் வேற ஏதாவது படித்தா கூட திட்ட மாட்டாங்கல்ல. ஓ, அப்படி கொஞ்சம் கேரக்டர் வைஸ் சாந்தமா இருக்கிறனால சரி அப்படின்னு ஒரு இமேஜாவது இருக்கணும். அதான் எனக்கு வந்து இந்த இமேஜ் இப்போ சொன்னீங்கல்ல, அது இமேஜ் மட்டும்தான். எனக்கு ஏதோ உள்ள ஒரு டீப் டவுன் ஒரு நாட்டினஸ் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஜஸ்ட் இன்ஸ்டிங். யா, பட் இது கூட நான் பண்ணியிருக்கேன், திருட்டுத்தனமா இந்த மாதிரி ஒரு வாழுத்தனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது இருக்கா? யா, டெஃபினெட்லி. எனிதிங் தட் இஸ் வொர்த் ஷேரிங்? எந்த வாழுத்தனத்தை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனிதிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களையும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை, காலேஜ் கட் அடிச்சுட்டு சுற்றுறது. அப்புறம் ஒன் திங் அபவுட் மை கிளாஸ் இன் காலேஜ் வாஸ் கட் பண்ணுறதுன்னா என்டையர் கிளாஸ் வில் கட் டுகெதர் அண்ட் மாஸ் பங்க் பண்ணுவீங்க. எஸ், அண்ட் வில் கோ அவுட் அண்ட் டீச்சர்ஸ் வந்து பார்க்குறப்ப எம்டி கிளாஸ் ரூம் இருக்கும். அதுக்கு நீங்கள் தலைமையாக இருப்பீங்களா? இல்லை, ஐ யூஸ் டு பி ஒன் ஆஃப் த பீப்புள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் லைட்டாக நம்ம வந்து மிட் லேயருக்கு போயிருக்கோம், இன்னும் டவுன் டீப் நிறைய இருக்கு. இத்தனை விஷயங்கள் சைல்ட்ஹுட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் அப்படியே கட் பண்ணால் இப்போது யுவர் ஒன் ஸ்ட்ராங் ஃபியர்ஸ் லைனஸ் தட் வி ஆல் அடோர். நீங்கள் வந்து அந்த லோக்சபாலெலாம் பேசுகிறீங்கல்ல, இங்கேருந்து அத்தனை பேர் வந்து கை தட்டுறாங்க. பிகாஸ் நம்ம பேசணும்னு நினைக்கிறது அங்கேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அதுவும் அத்தனை பேருக்கு, அத்தனை மென்னுக்கு நடுவில், அத்தனை பேர் ஏதாவது கமெண்ட் சொல்கிறதுக்கு நடுவில் யூ ஜஸ்ட் டூயிங் இட் அப்படின்றப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த இதை பேசி முடிச்சுட்டு வெளில வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? Yeah, when people come and tell you that you spoke well அப்படிங்கிறப்ப you feel very happy. And of course, எதிர்த்தாப்புல வந்து when they respond to it and when you reply to them, you know, that gives you adrenaline rush போல. Yeah, actually, I mean, for anybody, I think, like when people in the treasury, you know, respond or react to it, then you know that you've touched a chord. Yeah. But more than all that, finally, what is the outcome of it when they respond to it, and if you get a reply, that is even more. எனக்கு என்னன்னா, ஐ டோட்லி அக்ரி வித் யோர் பாயிண்ட். பட் பர்சனலி உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் இவ்வளோ போல்டாக பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த செல்ஃப் அப்ரிசியேஷனாக ஒன்று ஃபீல் ஆகும்ல, அது கேட்குறேன். You feel happy when people tell you that, but then நமக்கு தெரியும்ல where we could have done better. I'm sorry, but ஓகே. ஸோ அதுலேயும் வந்து இது கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோமே, அது தப்பாக பண்ணிட்டோமே, அப்படியாதா? Something like that. Like that. பட் இது வரைக்கும் வந்து அப்ரிசியேஷன்ஸ்லேயே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், இந்த லோக்சபா திங்கில் நடக்கிற ஃபயரி விஷயங்கள்ல ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்ரிசியேஷனாக என்னவா இருக்கும்? I think first speech அப்புறம் அவர் டாக்டர் மன்மோகன் சிங், when he was a prime minister, he wrote and sent a note to me. So I was really touched by that. Okay. And of course, அதுக்கப்புறம் even oppositionலேருந்து sometimes they send a note, or when you come out they'll tell you. Yeah. அண்ட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற லீடர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப யூ ரியலி ஃபீல் குட் இல்லையா? இப்போ இந்த ஃபீல் குட் அப்படின்ற மேட்டர் வந்துட்டு இன்னொன்று கூட அசோசியேட் ஆயிருக்கு. இப்போ நம்மளை வந்து எந்தெந்த பிரின்சிபல்ஸில் வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷனலும் சரி, பர்சனலியும் சரி, வீல் ஹாவ் சர்டன் பிரின்சிபல்ஸ் விச் வி லிவ் ஆன். அந்த மாதிரி கனிமொழி அவர்களுடைய பிரின்சிபல்ஸ் என்னவா இருக்கும்? I don't like to give false promises. அது சில நேரத்தில் people don't like it, but I still think பண்ண முடிஞ்சால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். When you know you can never do it, I don't think we should say நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை கூட பண்ண முடிஞ்சதுன்னா அதை சொல்லலாம். பட் when you know it is impossible, அப்போ வந்துட்டு ப்ராமிஸ் இட் ஐ திங்க் இஸ் வெரி unfair. And அதே மாதிரி like when I speak or whatever it is, I think it should be closest to the truth. Good, that ரெண்டுமே close to reality, close to truth, and no fake promises. Is that? Yeah, I think we have to be honest to the people who, you know, vote for you or who believe
நாட் எவ்ரிஒன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இந்த விஷயங்கள் லைக் யூ இல்லையா? விஷ் எவ்ரிஒன் Oh, வித் you should illa, otherwise you don't have a right to be there. ஒண்ணுமே நான் இன்ட்ரெஸ்டே இல்லாத கனிமொழிக்கு ஒரு பாயிண்ட்ல நான் போகணும்னு வந்துச்சுல்ல, நான் பாலிடிக்ஸ்குள்ள போகணும், நான் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுல்ல, அந்த பிரேக் எங்க நடந்தது? இல்ல முன்னாடி I've actually worked Yeah, with you worked with the party, you've been the member. no, I've worked with the other groups, NGOs அந்த மாதிரி work பண்ணியிருக்கேன், but not directly inside the party. But of course like you get an opportunity to be very close to the DMK politics because of your father and your family. So அது இருந்திருக்கு. அப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் போயிருக்கேன், அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் தேர் வர் சம் இஷ்யூஸ், அண்ட் அதனால் அப்பா வந்து insisted I should come into politics. அப்பயும் நிறைய I was hesitating. Then one or two leaders from the party came and spoke to me and convinced me and all that. But அப்பயும் கொஞ்சம் ஒரு hesitation இருந்தது. When I had to overcome certain problems in politics, that is when it made me even more stronger and said like, okay, now let me not give up. ஒவ்வொரு பாயிண்ட் இன் டைம்லயும் லைஃப்ல சாய்ஸஸ் மேக் பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? பீயிங் என்டரிங் இன்டு பாலிடிக்ஸா இருக்கலாம், இல்ல பர்சனல் லைஃபா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ஒவ்வொன்றிலையும் ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஹவ் ஆர் யூ டேக்கிங் இட்? எதை கன்சிடர் பண்ணி முடிவுகள் இருக்கு? அந்த நேரத்துக்கு நமக்கு மற்ற எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுமோ, இல்லை எதை நிராகரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கோ, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட சாய்ஸஸை வந்து டிசைட் பண்ணுது. அண்ட் டசன்ட் மீன் தட் எவ்ரி சாய்ஸ் இஸ் ரைட் ஆர் ராங். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ட்ராவல், அவ்வளோதான். ஐ think it is, because இன்னைக்கு கரெக்டா இருக்கிற choice after 10 years might have been the most stupidest thing to have done. So I think அந்த மொமெண்ட்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு தான் choices. So I think there's no right or wrong choices. எனக்கு அது பயங்கர கோவப்பட்டு கத்தி இருக்கீங்களா? Of course. Yes. எதுக்காக? ஏதோ அம்மா கூட சண்டை வரும், அப்பா கூட சண்டை வரும், ஃப்ரெண்ட்ஸ் கூட. Once you married, yes. Once you have a teenage child, yes. Okay. ஸோ அந்த வேற ஒரு முகம் வருமா? ஓகே ஓகே. வாட் ஜஸ்ட் பிஸ்ஸஸ் யூ ஆஃப்? என்ன பண்ணா யூ கான் டாலரேட்? இல்லை, அப்படி ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. எந்த நேரத்துக்கு எதுக்கு கோவம் வரும்னு தெரியாது. இப்போ என்னோட அப்பா கூட எனக்கு நிறைய வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை தாண்டி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி கத்தி சண்டை போட்டு எடுத்து அப்படியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி அப்பா கூட டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கா? எனி பர்டிகுலர் இன்சிடென்ட் இதுக்காக நாங்கள் சண்டை போட்டோம் அப்படின்னு தான் ஞாபகம் இருக்கா? நிறைய விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கோம். லைக் we will differ on certain things, then both of us will get very emotional about it. ஒரு டாட்டர் அண்ட் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ஸ்பெஷல். ஐ டேக் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மை டேட், இன்க்ளூடிங் மை ஷார்ட் டெம்பர். அந்த மாதிரி வாட் டு யூ டேக் ஃப்ரம் யுவர் டாட்? My dad was very short tempered. Okay. Where I connect na his sense of humor. No, I'm not saying I'm on par with that, but I mean I enjoyed that the most about him. And ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், வீட்டுக்குள்ளே வரப்போவே வந்து தேடிட்டே வருவாங்க, எங்கே இருக்காங்க, அவங்க உள்ளே வரப்போ நம்ம நிற்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்க்கலன்னா சே எங்கேயோ ஃபாரின் போயிருந்த போல இருக்கு, வந்துட்டேன், எப்போ வந்தேன் அப்படின்வாங்க. ஸோ தட் he always had that space for you, and he always had that need to see you. அது வந்து you feel very cherished. And I also read, I saw somewhere that நீங்கள் வந்து ஒரு வாட்டி டெல்லி போயிட்டு வர்றப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லேட் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு உங்களை கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அது எப்பயுமே வந்து யார் நைட்ல டிராவல் பண்ணாலும் பிடிக்காது. And yeah, that flight got delayed, and எப்போ ட்ராவல் பண்ணி வந்தாலுமே வந்துட்டியான்னு முழிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. தட் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி கில்ட்டி இல்லை? And then இப்போ திருப்பி அதே இடத்துக்கு போறப்போ you just miss that. Yeah, I stopped in that particular place and I started fighting with him. I saying எப்போ பார்த்தாலும் you're saying ஏன் லேட்டாக வந்தேன், ஏன் இந்த ஃப்ளைட் எடுத்தேன், அது இதுன்னுட்டு. I'm also an adult and all that stuff. Yeah, of course, every time I go past that space in the airport,
Yeah, sometimes, I mean, I think இப்போ இல்லை ஒரு 2 years முன்னாடியோ ஏதோ ஃப்ளைட் ஏதோ டிலே ஆச்சு. தென் சார் ஐயோ அப்பா கால் பண்ணணும் இல்லைன்னா ஒரு தென் reality hit. Okay. I believe it must be very hard for you to just accept things the way that it was. Yeah, I mean, I find it, when I think about it, I think it's like we're being very greedy and it's so unfair also. I mean, he's 100 and we have no business to expect him, to be around. But still, it is very difficult to accept because அவர் இருக்கிற இடமே ஒரு மாதிரி, when he comes into a space, it's like it lights up. So you miss that a lot. Yeah, நிறைய பேர் கலைஞர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மகளா வந்து என்னைக்குமே இந்த பர்டிகுலர் விஷயத்துல எப்பவுமே மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஐ ஜஸ்ட் கெனாட், இது நான் வந்து எனக்கே நான் சொல்லிக்கிட்டா கூட எனக்கு அது திருப்தி ஆகாது. ஐ ஜஸ்ட் மிஸ் ஹிம் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? So many things. I mean, you can sit and talk to him about anything personal, or வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா, even politically, or you don't know whether you have to, இப்போ நம்ம ஒரு நம்புற ஒரு விஷயம், something will shake it up and you will have to move on or move to the next இது. So அப்போ இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் you would like to share it with somebody, or so he could understand that. He could understand where we are coming from, and he could he could talk with you about it, so that way I really ரொம்ப approachable dad. எது வேணாலும் ஷேர் பண்ணலாமா அப்பா கிட்ட? Yeah, quite an approachable dad, and yeah, and these are things which you can't really, not many people would even understand, so I miss him. And of course you always have jokes with your parents, and the inside jokes நமக்குள்ளே இருக்கிற அந்த family. And actually ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாரு யாரை பத்தியாவது, அவங்க மேடையில பேசிட்டு இருக்கிறப்ப அது சொல்லுவாங்க, or something like that. When you look up, he'll be laughing at you. You miss all that. And 100 years அப்படின்றப்போ it's a big thing, and everyone's very happy that we've got இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுடைய துறையில் அவர் இருக்கிறாரு அப்படின்றப்போ ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம்தான். இந்த பொறுமையை யார்கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறீங்க? கோவம் அப்பா கிட்ட இருந்து வரும்னு சொன்னீங்கல்ல, இந்த பொறுமை அதுவும் அவர்கிட்ட இருந்தான்னு நினைக்கிறேன். Because I mean, to be a politician and to lead a party, you need a lot of patience and tolerance. I think that is one thing I learned from him. As a family, நிறைய கோவப்பட வேண்டிய moments இருக்கும் after a kid அந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல. How do you balance your family and work? No, but why doesn't anybody ask this to any male politician? I just got a strike after I asked, but yeah. I balance it the same way they do. Peace out. இல்லை, உங்களுக்கு நான் என்ன கேட்டேன்னா, நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, ஒருவேளை அந்த ஃபிசிக்கல் டயர்ட்னஸோ மென்டல் டயர்ட்னஸோ அதெல்லாம் இருக்குமா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் கோயிங் ஈச் டே? அது மீன் பண்ண, பட் தப்பா வந்துருச்சு. இல்லை, ஐ மீன் ஐம் ஷுவர் பீப்புள் வில் பி ஆஸ்கிங் யூ சிமிலர் கொஸ்டின்ஸ் இல்லை? ஸோ அதனால ஐ வாஸ் ஆன்சரிங் ஃபார் யூ ஆல்சோ. Everybody feels tired after a long day's work, and sometimes people can really tire you out also. Make you work from 6 to 12 in the night. So person wearing a olive green satte. So I mean, yeah, but like actually I like meeting people. That makes me very happy. So it keeps me going. And apart from meeting people, what just makes you the happiest person? ஒரு நாள்ல என்ன பண்ணீங்கன்னா செம்ம ஹைப்டப்பா ஒரு மாதிரி கலகலன்னு இருப்பீங்கன்னா என்ன விஷயம்? நிறைய விஷயம். அப்படியா? எல்லாத்துலேயுமே ஒரு லாங் லிஸ்ட் இருக்கே மேம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நிறைய இருக்கு, எல்லாத்துலேயுமே அப்பா கிட்ட பிடிச்சது நிறைய இருக்கு, இது நிறைய இருக்கு. ஏதாவது ஒன்று டாப்ஸ் தி லிஸ்ட் அப்படின்னா? No, you really don't know what will make your day, நம்ம வச்ச செடியில் ஒரு பூ வந்தா கூட it will really keep you going, or somebody you like you meet, or somebody says something to you, or உங்களுக்கு பிடிச்ச ஒரு நியூஸ் படிக்கிறப்ப, anything can make your day. Great. Okay, what is love according to you? It's caring but giving the space also.
கேரிங் வித் கிவிங் த ஸ்பேஸ், நோ சோக்கிங். அன்பு அதிகமா குடுக்குறேன்ட்டு நீ என்ன சோக் பண்ணாதப்பா அப்படியா? No, for anybody, what parents do to children also, like we don't let them live their lives. அவங்க என்ன படிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். நமக்கு என்ன கனவு, நீங்க இல்லை நான் Yeah, I get சொல்றேன். it. நான் என்ன கனவு இருந்தோதோ அதெல்லாம் பிள்ளைங்க பண்ணணும். நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சி நடக்கலைன்னா they have to do it. And எனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்குமோ, எனக்கு என்ன மாதிரி பையன் பிடிக்குமோ பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ எவ்ரிதிங் நம்மளோட லைஃப்பை நம்ம இது எனக்கு எல்லாமே தப்பு சரி எல்லாமே எனக்கு தெரியும், ஸோ ஐ வில் இம்போஸ் இட் ஆன் யூ அப்படின்னு தட் கைண்ட் ஆஃப் லவ் ஐ திங்க் இஸ் வெரி ராங். அண்ட் அது யாராக இருந்தாலுமே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளே, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருந்தாலுமே சரி, ஐ திங்க் we should let everybody live their life. I mean, ஒரு தடவை தான் வாழ போகிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழட்டும். We'll accept them within that. Yeah. Do you have any regrets in life? இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்க கூடாது, இல்லை அந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா? அப்பப்போ இருக்கும். அதுவும் நிறைய இருக்குன்னு சொல்லாதீங்க. நிறைய இல்லை, ப்ளீஸ். I wanted to do law, அது பண்ணலை, அந்த ரிக்ரெட் இருக்கு. I wanted to become a Bharatanatyam dancer. I gave up. இல்லை ஸோ அது அப்போ எப்பயாவது வரும். அண்ட் இன்னும் ஒன்று, ஐ வாண்டட் டு கோ ஸ்டடி அப்ராட் ஜஸ்ட் ஃபார் த எக்ஸ்போஜர், அண்ட் அதுவும் பண்ணல. ஸோ இது 3 ரிக்ரெட் இருக்கு. அந்த டான்ஸர் பார்ட் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பண்ணுது. யா. சினிமாவில் இன்க்ளினேஷன் இருந்திருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது, நிறைய படம் பார்க்குறது, ஃபில்ம் ஹாலிக் அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை, ஐ லைக் டு ஐவ் டன் மை ஃபில்ம் அப்ரிசியேஷன். ஸோ நிறைய அந்த ஃபிலிம் சொசைட்டிலெல்லாம் மெம்பராக இருந்திருக்கேன். ஐ வாட்ச்ட் மூவிஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, டைம் இல்லை. ஒரு காலத்தில் ஐ யூஸ் டு வாட்ச் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா அண்ட் திங்ஸ் லைக் தட். ஓகே, ஐ மீன் இட்ஸ் நைஸ். எனக்கு இப்போ வரைக்கும் மண்டையில் இருக்கிறது பரதநாட்டியம் ஆட பிடிக்கும்ன்றது மட்டும்தான். அது சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ரிக்ரெட்ஸ் இருந்தது. ஒரு ஐ மீன் ஐ தாட் ஐ வாஸ் டூ ஓல்ட். அப்போ பத்மாக்கா டோல் மீ, வா கிளாஸ்க்கு வான்னுட்டு. ஐ சரி, இதுக்கு மேலெல்லாம் ஒரு நல்ல பரதநாட்டியம் டான்ஸ். ஹவு டு யூ நோ? ஆக்சுவலி நான் சொல்லுவா, ஒரு ஐ டோன்ட் நோ, அது 15 இயர்ஸா 16 இயர்ஸ் தெரியல. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இன்டர்வியூ நான் பார்க்குறேன் இது ஃபோனில். யூ ஆர் சோ பிரிட்டி இன் தட். அவ்வளோ அழகா இருந்தீங்க. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். I mean, I don't know about that part. சோபனாவோட கண்ணெல்லாம் வரைஞ்சு அப்படி. I'm just imagining. But just because you're okay, somebody thinks you're looking good doesn't mean that you'll be a good dancer. Illa. If you have interest and if you try for it, maybe you would. யாருக்கு தெரியும்? But now it's too late. Yeah. சின்ன வயசுல இந்த பசங்க எல்லாம் லவ் லெட்டர்லாம் கொடுப்பாங்களா உங்களுக்கு? I went to a girls' school and a girls' college. சரி, கேர்ள்ஸ் காலேஜாக இருந்தாலும் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்குல்ல, இல்லையா? இல்லையே, நான் they used to drop me, pick me up and கட்டடிச்சிட்டு சுத்தினாலும் it used to be with the girls. Yeah. ஐயோ, போர் அடிச்சிருக்கா அப்போ? இல்லை, ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பைக் கற்றுக்கிறதெல்லாம் நான் தான் பின்னாடி உட்காந்து கற்றுப்பேன். அப்போ நீங்கள் ஜாலியாக தான் இருந்திருக்கீங்க. ஓகே, பட் ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு மிஸ் பண்ண தருணங்கள்லாம் இருக்கா? யூ நாட் இன்ட்ரெஸ்டட்? No, not like that. I mean, you have a lot of your own interests, so why do you need somebody else to? So the bike ஓட்றதெல்லாம் with your girls gang? No, not that. சின்ன yeah, நான் ஓட்டுனதில்ல, பட் ஓகே. நிறைய அன்டோல்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களோட குட்டி குட்டி விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. இட்ஸ் நைஸ். இப்போ இஃப் நாட் இன்டு பாலிடிக்ஸ்னா இந்த விஷயம் பர்டிகுலராக நான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கா சின்ன வயசில்? I wanted to be a journalist. I did work. And yeah, that was something I really enjoyed. Okay. And of course, Singapore தமிழ் முரசுலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வேற விதமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. I've enjoyed doing Chennai Sangamam. I would have loved to continue that. And ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இன்னும் புட் இன் மச் மோர் எஃபர்ட் அண்ட் ஒரு சஸ்டெயினபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை மாற்றுறதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ யா, தீஸ் வேர் மை இன்ட்ரெஸ்ட். யா, அண்ட் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணிட்டீங்க. ஐ மீன் மோஸ்ட்லி யூ டிட் இல்லையா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும். அண்ட் ஹாப்பி தான். இப்போ நிறைய பேசப்படுற ஒரு கான்செப்ட் என்னன்னா ஈக்குவாலிட்டி.
கனிமொழி அவர்களுக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் என்னவா இருக்கும்? ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து மனித நேயம் தான். பெரியார் சொன்ன மாதிரி மனிதர்களே மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு அதையும் தாண்டி வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா உயிர்களுக்குமே வந்து நம்ம ஒரு மரியாதையும், அது மண்ணாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், சக மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் ஈக்குவாலிட்டி. எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு லிவ் ஹியர் ஆன் தேர் ஓன் டேர்ம்ஸ். அதை நம்ம மதிக்க கற்றுக்கணும். வாழ விடு, இஸ் தட் இட்? வாழ விடு கூட தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஹூ ஆர் யூ டு Let me live. Okay. So I think they have a right and respect that. And I think that includes animals, forests, trees, Environment, everything. Okay. இன்னைக்கு அது is becoming a very important thing which we have to realize. இல்லையா? Yes, another thing that has been out there, உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க பேசுற விஷயம் வந்து religion. Has your opinion about religion changed? Or what is your stand on religion now? இல்லை, like when I was young, of course I was religious. And படிக்க தெரிஞ்சுக்க யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப I lost faith in any religion. And today I'm a person who does not believe in any religion. And I'm an atheist. ஏன் மேம் சடனா வந்து ஒரு டைம் ஒரு ரியலைசேஷன் இருக்கணும்ல, இது இத்தனை நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒரு நாள் பிரேக் பண்றேன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் நம்மளே நமக்கு கொடுத்துக்கணும்ல. அந்த ரீசன் என்னவா இருந்துச்சு? இல்லை, இது ஒரு நாள் வந்து இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து 90% வாங்கணும், எனக்கு வராத மேத்ஸ்ல 100 வாங்கணும், அதனால வந்து நான் விடலை. இட் கேம் ஓவர் அ டைம். பெரியார் படிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் மற்ற ரைட்டர்ஸ், அண்ட் யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் த வேர்ல்ட். ஸோ அப்போ அண்ட் ஐ திங்க் பர்சனலி திஸ் இஸ் வாட் my view is. Kanimozhi ma'am's view. Yes. See, every religion is formed at a particular time in this world, இல்லையா? அந்த காலகட்டத்துக்கு எஸ், I mean everything looks perfect and looks very progressive or whatever it is. But காலம் போக போக world has moved forward. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய ரிலிஜனில் அது நம்மளை பின்னாடி இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற வந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். அட்லீஸ்ட் மென்டலி we believe that. ஆனால் இன்னும் வந்து religion is stuck in that particular இது. So something which does not evolve as humanity evolves, and it is evolving in the right direction. So you cannot accept something which is tying you down and pulling you back. And அதை தாண்டி வந்து what they say is religion or God. If you say God is, all loving, I'm fine with it. பட் ஆனால் வந்து காட் சொல்கிற ஒரு விஷயத்த கேட்கலன்னா ஐ மீன் கண்ணை குத்திடுங்கிறது ரொம்ப லேமேன் லாங்குவேஜ். பட் காட் வில் பனிஷ் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐ மீன் ஐ எம் நாட் ஏபிள் டு அக்செப்ட் அ காட் ஹூ வில் பனிஷ். ஐ மீன் அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் மாதிரி ஆக்கிடுது இல்லையா கடவுளை. God will punish you, God will do things. And God வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியோட ரைட் ராங்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு காலத்தில் வந்து சதி must have been the right thing to do, or something else would have been the right thing to do. இன்னைக்கு வந்து it's unacceptable. So what happens to God's rights and wrongs, இல்லையா? ஸோ அண்ட் அது தாண்டி வந்து ஒரு எய்ட்ஸ், அப்பா அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்து அந்த குழந்தைங்களுக்கும் எய்ட்ஸ் இருக்கிறப்ப அந்த ஊரே சேர்ந்து அந்த பிள்ளைங்களை விரட்டி விட்டு அவங்க போய் ஒரு சுடுகாட்டில் வந்து வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும்பொழுது அதை பார்த்துட்டு இருக்க கடவுளை என்னால்
அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் அதே நேரத்தில் வந்து கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாருங்கிறதுக்காக கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டுறாங்க. கொட்டும் பொழுது ஸோ இந்த பிள்ளைங்களை பற்றி கவலை இல்லையா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ பண்ண முடியுதே அப்படிங்கிற கேள்வி நமக்கும் வரும், அவங்களுக்கும் வரும். So I find it very difficult to, and in the name of religion, I think there's been more bloodshed, more hatred, and today we see it becoming worse. So I'd like to think God is love, and if it is not, then it's okay. I'm fine without it. Fair enough. Yeah, but I still think that you have a right to believe in whatever you believe. I will fight for your right to believe. Yeah. We recently saw that தூத்துக்குடியில அந்த ஒரு கோவில் இதுக்காக 300 crores ஒன்னு no, that HCL and the temple இது பண்றாங்க. I go and take a look at the work going on and things like that. வேற ஏதாவது கேட்டா I do, but I don't go இப்போ எலெக்ஷன் கேம்பெயினோட பார்ட்டா வந்து கோயிலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, மாஸ்க் போனா I think I'll be cheating the people doing that. அது நான் பண்ணுறதில்ல. பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு தேர் ஓன் ரிலிஜன் அண்ட் பிலீஃப்ஸ். ஆனால் இன்னைக்கு வந்து அதை பற்றி ஒரு டயலாகே வந்து பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு எல்லாருமே போயிட்டுருக்கோம். தட் இஸ் அ வெரி அன்ஹெல்தி திங். ஐ கெட் யுவர் பாயிண்ட். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு விஷயம் தான் வந்து இப்போ இந்த விமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் கோட் இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன் அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு இப்போ தோணலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஒன் திங் டு யூ பர்சனலி. என்னென்னா, நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, பீப்புள் மீட் பண்ணுறதுக்கு எல்லாம் போகிறீங்க. ஒரு இடத்துல வந்து அன்எக்ஸ்பெக்டடாக யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு இருக்கிற தருணத்தில் நிறைய பேர் வந்து எதர் இட் இஸ் லவ் ஆர் ஹேட் தி ஜஸ்ட் சரவுண்ட் யூ அப்படின்றப்போ அந்த மொமெண்ட்டில் ஹவு டு யூ ஃபீல்? Not because of a crowd. Yeah, of course. I don't think any woman has the luxury of not feeling unsafe. Yes, I have felt, and sometimes even now you feel yes, of course. I don't think any woman, like when you talk to even seniors in politics, they also say it's never that you cross everything at just because you've crossed an age. Illa, it's not true. And yes, you do feel not just in one way, in many ways you do feel unsafe. But not because of a crowd. I mean, the party peopleங்கிறப்ப வந்து I mean, they fall on you and it's a physical threat மாதிரி sometimes it becomes. Like பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா அப்படி பிடிக்காதவங்கலாம் ஒன்றும் கிடையாது. They just come to see you because they like you. And one thing is ஒரு க்ரௌட் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக மேலே விழுவாங்க, அந்த மாதிரி கை பிடிச்சி இழுக்கிறதோ அந்த மாதிரி இட் பிகம்ஸ் ஃபிசிக்கலி அன்சேஃப். பட் not that way. You don't feel unsafe in other ways in that crowd. But your life is so nice. It's been a challenge. Yours will be, I'm sure, even better. We're all got a nice smile and go on with it. Thank you so much for sparing your time. இவ்வளோ நேரம் அன்பா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே எதுவுமே சொல்லாமல் அழகாக வந்து பதில்கள் மட்டும் சொன்னீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you. Lovely meeting you. Thank you. And all Same the here. best. Thank you so much. Thank you. Pleasure. Thank you. Bye. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.